நம்மளை சுற்றி மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், சரியா? நீ அது படி, இது படி, இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ அப்படின்னு எதுனாலும் நம்மளை சொல்லி குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட மண்டையை கழுவுறது தான் மற்றவங்களோட வேலையாக இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை இவ என்னையா இது எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கா, ரூமில் கதை அடைச்சிட்டு இருக்கா, இவ என்னதான் பண்ணுறான்னு தெரியலையா, அப்படி என்னத்தை படிக்கிறா எந்த நேரமும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே படித்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது அது ரொம்ப வாஸ்ட்டு சிலபஸாக இருக்கும். அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்போம்னு நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆமாம், எத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க, இவளுக்கா கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் எதுக்கு நீ படிக்கிற, வேலைக்கு போக வேண்டியதானே, அதான் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு வளர்ந்துட்டு அப்புறம் என்ன, நீ ஏதாவது ஒரு படித்ததுக்குன்னா வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெலாம் அந்த கேள்வி வரும். அப்போது நான் நினச்சிக்கிடுவேன், வேலை எல்லா ஃபீல்டுலேயும் நிறைய கொட்டி கிடக்கு, சரியா? நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னா போகலாம், எதுலனாலும் போகலாம். ஆனால் அந்த வேலை நமக்கு மனசுக்கு பிடிச்சி செய்கிற மாதிரி இருக்கணும். வேறு யாருடைய கட்டாயத்துக்காண்டியும் போய் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, கையில் ரூபாய் இல்லை, பேங்கில் காசு இல்லை. ரூபாய் இல்லைனாலே நம்ம ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கிற மாதிரி. ஐயோ என்ன செய்ய திடீர்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டுனா என்ன பண்ண, ஏதாவது ஒரு மெட்டீரியல் அகாடமியில் ஏதாவது வாங்கணுன்னா என்ன பண்ண, அதுக்கு காசு வேணுமே. ஆஃப்டர் ஒரு நோட்டு, பென்னு, பென்சிலு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது கூட நம்ம கையில் காசு வேணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சில சமயம் மற்றவங்க சொல்கிற மாதிரி வேலைக்கு போயிடலாமா, 40 வயசு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் எதுக்கு போட்டு வீட்டில் இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க்கோ ஃபுல் டைம் ஜாப் ஏதாவது போயிடுவோம், 9 to 6 ஏதாவது ஒரு ஜாபை பார்ப்போன்னு பார்த்தா ஆஃபீஸ் வேலை ஃபுல்லாமே எப்படின்னா நீங்கள் 9 to 5 சொல்லுவாங்க, ஆனால் 6 ஆக்கிடுவாங்க. 9 மணி சொல்லிட்டு அடுத்து 8 மணிக்கு வாங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை 7 மணிக்கு வந்துருங்களேன் அப்படிம்பாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அப்படி தான். 5க்கே கிளம்புனா என்ன 5 மணிக்கே கிளம்புறீங்க, வேலைக்கு சேரும்போது நீங்கள் அப்படி தானே சொன்னீங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், இருக்க வேலையை முடிச்சுட்டு போங்கம்மாங்க. அப்படி 6 மணி ஆக்கிடுவாங்க. 6 மணிக்காவது வெளியே வரலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரலாம்னு இந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வாங்கம்மாங்க. சரி, அதையும் முடிச்சு வச்சுட்டு வெளியே கிளம்புன்னு பார்த்தா 7 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த கவுன்சிலிங் ஒர்க், அந்த மாதிரி அட்மிஷன் கவுன்சிலிங், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஒர்க்லலாம் நம்ம வெளியே வர முடியாது, ஆட்களை விட்டுட்டு வர முடியாது. அப்போ தான் உட்காருவாங்க பேரண்ட்ஸு. ஏதாவது அகாடமிஸில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் கரெக்டாக 7 மணிக்கு நான் வேலை முடிஞ்சு வெளியே போகும்போது அப்போ தான் 2-3 பேர் வருவாங்க. அவங்களுக்கு கோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் பில்லை போடணும், அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லணும். இப்படி நேரம் போய் மணி என்ன தெரியுமா 8 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு கணக்கு எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே சார்கிட்ட பேசிவிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே மணி 8 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம எப்போதுமே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நடந்து தான் போவோம். அப்புறம் வீட்டில் இருந்து வந்துடுவாங்க, தம்பி யாராவது வந்துடுவாங்க, இல்லை அப்பா வந்துடுவாங்க, இல்லைன்னா நம்ம நடந்து தான் போகணும். நம்ம நடந்து போகிறது ஏற்கனவே காலையில் போகும்போதே அவசர அவசரமாக போயிருப்போம். ஈவினிங்கும் நடந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேர 9 மணிக்கு போய் சேருவோம். இப்படி தான் ஆஃபீஸ் வேலையில். அதனால தான் நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் நான் கண்டுக்கிட்டதே கிடையாது, சரிங்களா? நம்மளோட கனவுக்காண்டி நம்ம உழைச்சிட்ருக்கோம். அதனால் நம்மளோட கனவுகளை அடைய விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நம்ம தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். நமக்கு படிச்சிருக்கோம், டீச்சிங் ஃபீல்டுக்கு தான் போகணும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்குங்க. ஏன்னா அதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்ம யாருமே இஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம் மனசில், எப்படியாவது படிச்சினாலும் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்போம்.
எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் உள்ள வாய்ப்புகள் எல்லாமே போய் அந்த ஏஜ் லிமிட் எல்லாமே போய் அதுக்கப்புறம் அதில் 5 தடவை எழுதி ஆர்ஆர்பி குரூப் 2 குரூப் 1 எல்லாமே அப்ளை பண்ணி எழுதி அதுக்கப்புறம் தான் நான் அந்த எக்ஸாம் பற்றி தெரியாமையே அதுக்கு அப்ளை பண்ணி எழுதி அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தேன். எப்படி வந்து நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம லைஃப்பில் படுற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை இழுத்து கொண்டு வந்துடுது. அது நம்மளோட கர்மான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படி வந்து நடக்க தொடங்குது வாழ்க்கையில். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களே வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்காமல் போகும் அப்படின்னு தான் என் மனசில் தோணுது. நம்ம நினைக்காத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்ததா, பிரச்சனைகள் வந்ததா, அப்போது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படி நடக்காமல் போகும்? அதுக்கு அதை நோக்கி நம்ம போகணும், ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். நம்ம கனவுகளுக்காண்டி உழைக்கிறதுல தப்பே கிடையாது. நேரங்காலம் பார்க்காம படிக்கிறதுல எந்த வித தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ப்ரொடக்டிவாக நேரத்தை யூஸ் பண்ணாலே போதும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வெளியிலேருந்து வர டிஸ்ட்ராக்ஷனை காட்டிலும் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகவே வருது. இப்போ உள்ள இதில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், ஒரு ஃபுட்டே சேனலுக்குள்ளே போனால் இது சூப்பராக இருக்குது, இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு 4-5 ஷார்ட்ஸ் அப்படி போயிடும். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு லாங் வீடியோ சாயங்காலம் போல் ஒரு வீடியோ பார்ப்போம், ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஆரம்பிப்போம். அப்போ அவங்க அது சொல்கிறாங்களே இவங்க இது சொல்கிறாங்களேன்னு கடைசியில் பார்த்தா எல்லோரும் சொன்னதையும் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கும். அது டிஸ்ட்ராக்ஷன் உண்டு பண்ணும், நேரம் போகிறது தெரியாது. எனக்கெலாம் அந்த பார்த்திங்கன்னா படிக்கும்போது பிரேக் 10 நிமிஷம் எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரேக்காக போயிடும். வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மனசில் நினச்சிக்கணும் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், நைட்டு ஷெடியூல் போட்டு வச்சிடணும், இத்தனை மணிக்கு காலையில் எந்திக்கணும், கண்டிப்பாக எந்திரிச்சு நான் ஒரு 3 ஹவர்ஸாவது படிப்பேன், அது படித்ததுக்கப்புறம் தான் வீட்டில் மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிக்கூடணும். வீட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, வேறு எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, காலையில் ஒரு 2-3 ஹவர்ஸ் படித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பேன்னு நினச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் படிக்கும்போது காஃபி டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும். எனக்கெலாம் அடிக்கடி இடையிடையே காஃபி பால் இந்த மாதிரி குடிப்பேன். அது தூக்கம் வரக்கூடாது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம், பழங்கள் ஏதாவது கட் பண்ணி நட்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம். அந்த மாதிரி மெயினாக சுகர் சேர்ந்தது ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா படிக்கும்போது கொஞ்சம் மைண்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த கருக்கு முறுக்கும் கடித்து சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் நமக்கு ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தோம்னா எரிச்சலாக இருக்கும் தெரியுமா, அப்போம்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஸ்வீட்ஸு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா தூக்கம் வர மாதிரி ஆயிடும். நம்மளோட படிக்கிற நேரத்தை ஸ்டாப் பண்ணி அது வந்து டோபமைன் அதிகமாக சுரந்துடும். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நேரம் அதிலே இருந்து வேஸ்ட்டாக போயிடும். படிக்கணுங்கிறதுல மூடிலேருந்து வெளியே வந்துடுவோம். அதனால் படிக்கணுங்கிற மைண்ட் செட்டு தான் முக்கியம். எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருமே போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீ ஏன் இருக்க இத்தனை வயசு வரைக்கும், எதுக்கு வீட்டில் இருக்க, எதுக்காண்டி வீட்டில் இருக்க, எந்த எக்ஸாம் எழுதுகிற சொல்லு, அது எழுதுறதுனால உனக்கு என்ன கிடைக்கி, உனக்கு ஏன் எத்தனை வயசு வரைக்கும் தான் நீ படிச்சுட்டே இருப்ப, என்ன தான் செய்ய போகிற அப்படிம்பாங்க. நம்மளை கேள்வி கேட்குறவங்க 1000 பேர் கேட்குறாங்க. கேள்வி கேட்குற எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கான்னு அவசியம் கிடையாது. நம்ம இலக்கு என்னவோ அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். சரியா? அதாவது நம்ம வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அப்போ நம்ம எதிர்பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு. அதாவது ஏதாவது ஒரு எக்ஸாம் நோக்கி போங்க. நிறைய அகாடமிலலாம் உங்களை ப்ரெஷர் தான் பண்ணுறாங்க. எக்ஸாம் இப்போ வரப்போகுது அப்படின்னு படம் காட்டுறாங்க. ஆனால் போன வருஷம் நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் டெட்டு டிஆர்பி வரப்போகுது. சரிங்களா? அது அக்டோபரில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் யூஜி டிஆர்பி அடுத்து வரும், அடுத்து பிஇஓ வரும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதம் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுதான். டெட்டு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அக்டோபரில் வரும், நவம்பரில் நம்ம ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம எழுதணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ எல்லாமே லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த யூஜிடிஆர்பி பிஇஓ முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து போட்டு விட்ருவாங்க. நம்மளுக்கு காமன் டெட்டு போன வருஷம் இது எப்போ எழுதணும், நம்ம நவம்பர் எழுதியிருப்போம். சரிங்களா? அப்போ டெட்டுக்கு முன்னாடி தான் டிஆர்பி வந்திருக்கும். டிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெட்டு நடந்திருக்கு. சரியா? அதனால் போன வருஷம் எப்படி எழுதணும், இந்த வருஷமும் அப்படி தான் வரும். ஆனால் இந்த வருஷம் டிஆர்பி வந்து 2027 நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனாலும் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருப்போம். பிஇஓ எக்ஸாமில் நிறைய வேக்கன்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதையும் நம்ப முடியாதுங்க.
அது ஒரே எக்ஸாமு நியமன தேர்வு அப்படின்னு 2 எக்ஸாம் நமக்கு கிடையாதுல்ல. அதனால் டெட் எக்ஸாமை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். இப்போ டெட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் பிஇஓ படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வருஷ கணக்கில் படிக்கிறவங்க குரூப் 2 படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2 படிக்கிறவங்க வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படித்து வைங்க. குரூப் 1ல் கிடைக்காதவங்க வேறு ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு படிங்க. அப்படி நீங்கள் ஒரே ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வருஷம் ஆனாலும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது வேலைங்கிறத, உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்குது அது நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஆரம்பிங்க. எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் பிஇஓ படிச்சிட்ருக்கீங்க. ஆனாலும் அந்த பிஇஓ எக்ஸாம் அவ்வளோ சலுகைகள்லாம் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில். அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். எதுனாலும் நான் படிப்பேன். ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் நிறைய வருஷம் படிச்சிட்டேன், ஒரு 2-3 வருஷமாக படிச்சிட்டேன், கிடைக்கல, அதனால் நான் பிஇஓவில் வரேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் பிஇஓவில் வரவங்க பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் வர முடியும். சரிங்களா? ஒரு டிகிரி பிஎட் வேணும். நிறைய டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்க வராங்களா இந்த ஃபீல்டுக்கு. அப்போது நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டிலேருந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கு போகிறாங்க. சரிங்களா? அவர் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்தந்த ஃபீல்டில் போங்க. சரிங்களா? அதுதான் நல்லது. இப்போ இன்ஜினியரிங், டாக்டர் படித்தவங்க அந்தந்த ஃபீல்டில் தான் போவாங்க. ஆனால் அவங்களும் டீச்சிங் ஃபீல்டில் வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த டீச்சிங் ஃபீல்டு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் எல்லா ஃபீல்டுலேருந்தும் நம்ம ஃபீல்டுக்கு வர்றதுனால நம்மளுக்கு ஓவர் காம்படிஷனுங்கிறது இருக்கும். அதனால் எத்தனை லட்சம் பேர் வேணாலும் எழுதட்டுங்க. எழுதுகிற எல்லாருமா படிக்க போகிறாங்க கிடையாது. உண்மையாக நேர்மையாக உழைச்சி யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை பாருங்கள். வீட்லேயே டியூஷன் எடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நோட்ஸு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல்ஸ் பண்ணுங்கள். மீஷோவில் செல்லரை கொண்டு நானும் போட்டுக்கிட்ருக்கேங்க. ஆனால் இப்போ ஆர்டரும் வரல, ஒன்றும் வரல. இப்போதைக்கு ஒரு காம்போ 12 பென்னு செட்டு போட்டுட்ருக்கேன், சப்ளையர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. இன்னும் லிஸ்டிங் லேர்னிங் கிட்